for that. So I can continue now. So in my left side, for your left side, you can see RX red color in red color. ஸோ அதில் ஆர்எக்ஸ் அப்படின்னு ரெட் கலரில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 5 பின்ஸ்க்கு போகிற மாதிரி ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 5 பின்ஸ்க்கு போகிற மாதிரி ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஆரோ மார்க்கை பற்றி நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் நெக்ஸ்ட் ஸ்லைட். வி வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். So now we are going to see a very important topic. So I am going to explain it deeply. Please make sure you guys are listening carefully. So here you can see this picture. So can you see my cursor? Students, can you see my cursor? So can you see my cursor? If you see my cursor means put in chat box. Okay. Thank you for your comments. So this is what means this is the RC receiver. So we have transmitter. So I will explain it in it above next slide. So இதில் நம்ம பார்க்குற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா this is so I am drawing a circle now. So this is RC receiver. நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸை கண்ட்ரோல் போர்டில் இருந்து இதுக்கு வந்து ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இந்த ரிசீவரோட வயர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணுற பாருங்கள். ஸோ டோட்டலி 5 கனெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த 5 வயர்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸோ நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலரோட ஸோ இந்த இடத்துல இருக்கிற 5 பின்ஸோட கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பின் ஃபஸ்ட்டு கனெக்ஷன், செகண்ட் பின் செகண்ட் கனெக்ஷன், தேர்ட் பின் தேர்ட் கனெக்ஷன். இந்த மாதிரி மட்டும்தான் கனெக்ட் பண்ணும். நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. தென் உங்களோட காப்டர் வந்து கண்டிப்பாக விழுந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட் கனெக்ஷன் நல்லா பார்த்துட்டீங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் இந்த 5 வயர்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இதில் இருக்கிற இன்னொரு 5 வயர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தோங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்மளோட 4 RC அதாவது ESCs இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர். அந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலரோட 4, அதாவது இந்த சைடு இருக்கிறது ஃபஸ்ட்டு, இந்த சைடு இருக்கிறது செகண்ட், இந்த சைடு இருக்கிறது தேர்ட், இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஃபோர்த் ஒன். ஸோ அதுதான் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட் ஒன் எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பின்னில், ஸோ செகண்ட் ஒன் செகண்ட் பின், தேர்ட் ஒன் தேர்ட் பின், ஃபோர்த் ஒன் ஃபோர்த் பின். இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பின், செகண்ட் ஒன் செகண்ட் பின், தேர்ட் ஒன் தேர்ட் பின், ஃபோர்த் ஒன் ஃபோர்த் பின். இதுதான், இவ்வளோ தான் பேசிக் கனெக்ஷன். இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குவாட் காப்டர் ரெடி. உங்களோட ட்ரோன் பறக்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி, அது பறக்கிற தயாராக இருக்குது, நான் பாட்டுக்கு பறக்க வச்சுட்டு ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதை டெக்னிக்கலாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதை சால்வ் பண்ணுறது எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கேலிப்ரேட்டிங் த ESC. கேலிப்ரேஷன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பேட்டரியை வந்து பேட்டரி பின்னோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் கனெக்ட் பண்ணிடணும். பேட்டரி பின்னை பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பவர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஹோல் ட்ரோனுக்கு. ஸோ நம்ம ஒரே ஒரு சிங்கிளாக டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோன்னா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு ESC ஒரே ஒரு மோட்டாரோட கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த கனெக்ஷனை எடுத்துகிட்டு வந்து பேட்ரியோட ஒரே ஒரு கனெக்ஷனோட ஜாயின் பண்ணிவிடுங்க. அதாவது பாருங்கள், ஒரு சிங்கிள் மோட்டாரில் கனெக்ட் ஆகிருக்கிற ESCயை எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு ESCயை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு பார்ட்டை எடுத்துகிட்டு போய் ரிசீவரில் கனெக்ட் பண்ணும். இந்த டயக்ராமில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பிளாக் ரெட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரியே மோட்டார் ESC கனெக்ஷனில் இருக்கிற ஒரு ESCயை எடுத்துகிட்டு போய் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு கனெக்ஷனை எடுத்துகிட்டு வந்து ரிசீவரில் கனெக்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம்
என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டிக். இந்த ஸ்டிக்கை இப்படியே இந்த சைடு வந்து இழுத்தீங்க, லைட்டாக கீழே இழுத்து ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டீங்க அப்படின்னா ஒரு பீப் சவுண்டு, ஒரு நிறையா சத்தமாக ஒரு பீப் சவுண்டு வரும். அப்படி ஒரு பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இஎஸ்சியும் அந்த மோட்டாரும் சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை இழுத்து இப்படி கீழே விட்டப்போ உங்களுக்கு பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா யுவர் இஎஸ்சி அண்ட் ப்ரொப்பல்லர் மோட்டார் ஆல் திங்ஸ் ஆஃப் தட் சிங்கிள் ஆர்ம் இஸ் கரெக்ட், இட்ஸ் ஃபங்க்ஷனிங் கரெக்ட்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இஎஸ்சி ஒவ்வொரு மோட்டாருக்கும் சிங்கிளாக நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பொதுவாக ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாய்ஸ்டிக்கை லைட்டாக ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே மேலே டேக் ஆஃப் ஆகி பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி டேக் ஆஃப் ஆகி பறக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவைன்னா இந்த சைடு லைட்டாக தள்ளினீங்கன்னா அதோட பொசிஷனை மாற்றிக்கிறோம், இந்த சைடு லைட்டாக தள்ளினீங்கன்னா அதோட பொசிஷனை மாற்றிக்கிறோம், இந்த மாதிரி பொசிஷனை மாற்றிக்கிறோம். உங்களோட கேலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மேலே தூக்குனிங்கன்னா உங்களோட ட்ரோன் வந்து பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை நீங்கள் பார்த்தீங்க. இந்த ஃப்ளைட்டோட டிரைவிங் அப்படின்றது அது தனியாக ஒரு கோச்சிங் போய் நீங்கள் லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களோட ட்ரோனை பறக்க வைக்க முடியும். நீங்கள் ஒரு ட்ரோனை மேக் பண்ணலாமே தவிர அதை வந்து யாருக்கும் தெரியாமல் வேணால் நீங்கள் பறக்க வைக்கலாம். பட் ஆனால் பப்ளிக்லேயோ இல்லை ஒரு பிளேஸ்லேயோ நீங்கள் ட்ரோனை பறக்க வச்சிங்க அப்படின்னா அதில் ஜிபிஎஸ் ஆட் ஆகிருக்கும், கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ வந்து ட்ரோன் லைசன்ஸ் ப்ராப்பராக வாங்கினவங்க மட்டும்தான் வந்து ஒரு ட்ரோனை வந்து பறக்க வைக்க முடியும். ஸோ இதுதான் இதோட செட்டப். இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இஎஸ்சி எடுத்துகிட்டு போய் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் கனெக்ட் பண்ணும். செகண்ட் ஸ்டெப் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணும் இந்த மாதிரி. தேர்ட் ஸ்டெப் வந்து இஎஸ்சியை வந்து ஆர்மோட டைட் பண்ணி இருக்க. ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்றது மோட்டாரை எடுத்துகிட்டு போய் 4 பக்கமும் ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிடணும். அடுத்து 5ஆவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸோ இஎஸ்சியையும் மோட்டாரையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ 6ஆவது ஸ்டெப் இஎஸ்சியோட இன்னொரு பக்கத்தை எடுத்துகிட்டு போய் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 7 அப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து வயர்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஃப்ளைட் கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் கேலிப்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்டிங் ஓவர், நீங்கள் உங்களோட ட்ரோனை பறக்க வைக்கலாம். ஸோ இதோட என்னோட செஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் செஷன் இஸ் கோயிங் டு ஹேண்ட்லிங் பை மிஸ் ஜீவஸ்வேதா பார்த்திபன். He is a very good personality in our society. She is the first woman to get a drone pilot license in Tamil Nadu and she is a professional drone pilot. She is going to take a session about glider making. ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டோட கிளைடர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தர போகிறாங்க. ஷீ இஸ் கம்ப்ளீட்டட் பைலட் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. ஷீ இஸ் வெரி வெல் நோன் பர்சனாலிட்டி இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரோன் பைலட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, விமன் ட்ரோன் பைலட் சொல்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க இதோட யங் ஏஜ்லே. ஸோ வி ஆர் அப்ரிஷியேட்டிங் ஹர். அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குமான்னு தெரில. பட் ஆனால் அவங்க இந்த செஷனை எடுக்க வந்தது உண்மையிலேயே எங்களோட டீமுக்கு பெருமையாக இருக்குது. ஷீ இஸ் கோயிங் டு டேக் அ செஷன் நவ். ஹேண்டிங் ஓவரிங் டு மிஸ் ஜீவஸ்வேதா பார்த்திபன். You can talk now, ma'am. So, okay, I'll just present the screen, you just off it. நான் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறீங்களா ஒரு 5 minutesக்கு? Yeah, okay. Can you hear me? Yeah, you can. Now you can present. Yes. Good afternoon to everybody. So, why we are all present here? எதுக்குன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Once again உங்க ஆடியோ கேக்கல, திருப்பியும் ரிப்பீட் பண்ணுங்க. Okay. Good afternoon to one and all present here. I am Jeevashweta Parthiban. So first of all, why we are all present here? Can anyone tell?
Yeah, please comment. So She's is there asking any now. comment? No comments. So it's delaying. That's why. Okay, I'll start. Yeah. Okay, I'll start. ஸோ நம்ம இப்போ எல்லாரும் இங்க எதுக்காக ஜாயின் பண்ணிருக்கோம்? சம்திங் சம்வேர் ட்ரோன் பத்தி நமக்கு எங்கேயோ இன்ஸ்பயர் ஆயிருக்கு, நாலேஜ் கிடைக்கணும், கெயின் பண்ணிக்கணும், ட்ரோன்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணும், எப்படி வந்து Okay, is there some comments? யா வாட் இஸ் ட்ரோன்? Yeah, he's commented learn about யா drone. ஓகே. இப்போ Yeah, he's இப்போ good. வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எஸ் ஐ கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தது வந்து குவாட் காப்டர் எப்படி மேக் பண்ணணும்னா, ஸோ யாருக்காச்சும் ஆர்சி ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் பத்தி ஏதாவது நாலேஜ் இருக்கா? ஸோ ஐ டெல் யூ ஹவு டு மேக் ஆர்சி ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ட்ரோன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கோட் சொல்லி இந்த செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டாக்டர் அப்துல் கலாம் சாரோட கோட்ஸ். நம்ம எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் டேலண்ட்ஸ் இருக்காது, ஆனா எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களோட டேலண்ட்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்க போறேன். ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், அதாவது F-22 ராப்டர் அப்படின்ற ஃபைட்டர் ஏர்கிராஃப்டுக்கு வந்து எப்படி வந்து அதுல ஒரு ட்ரோன் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டிப்ஸ் கொடுக்க போறேன். இது வந்து நீங்க திங்ஸ் வாங்குறதுல ரொம்ப காஸ்ட்லியா இருக்காது, ஈஸி திங்ஸ் தான். எக்ஸ்ட்ராவா நீங்க மோட்டர், ரோட்டர், பேட்டரி, அப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், இது மட்டும் தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து இதுக்கு உண்டான டிப்ஸ் என்னென்ன திங்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கேன் யூ பிரசன்ட் த ஸ்கிரீன்? Yeah, I can. ஸோ Yeah, I can. Yeah, is it visible? நோ ஐ திங்க் ஸோ. Yeah, it's visible now. Is it visible? யா Yeah, okay. ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ காமிக்கிறது தான் வந்து ஆர்சி ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் யூஏவி. ஓகேவா? இந்த யூஏவியை வந்து எப்படி ஈஸியா வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து டெஃப்லான் ஷீட். ஸோ வி சேஞ்ச் த ஸ்லைட் ப்ளீஸ். I have changed it. யா அந்த டெஃப்லான் ஷீட் பாத்தீங்கன்னா அந்த திக்னஸ் பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட ஆர்சி ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து பெரிய ட்ரோனா வேணும் அப்படின்னா அந்த திக்னஸ் வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெஃப்லான் ஷீட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து க்ளூ கன் அண்ட் செலோடேப் வந்து மெயினா நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஸ்லைட். Yeah, I have changed. யா நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Yeah. ஓகே. இப்போ ஒரு ட்ரோன் வந்து ஏர்கிராஃப்ட் மாதிரி ஒரு ட்ரோன் மேக் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு வந்து மெயின் என்னன்னா சிஜி தான். சிஜின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த பாயிண்ட் இருந்தா மட்டும்தான் ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஃப்ளை ஆக முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வியூ டயக்ராம் ஆஃப் F-22 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். இந்த 3 வியூ டயக்ராம் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இதை வச்சு கால்குலேட் பண்ணி தான் உங்களால சிஜி வந்து கண்டுபிடிக்க முடியும். சிஜி பாயிண்ட் இருந்தா மட்டுமே யூ கேன் fly a drone. Next slide. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி டிசைன் பண்ண போறீங்க. ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு வந்து டைமென்ஷன் போட போறோம். எந்த மாதிரி ஷீட்லனா ஒரு A3 இல்லைன்னா A3 வேணாம், A2 ஆர் A1 ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, இல்லைன்னா ஒரு போஸ்டர் ஷீட் மாதிரி எடுத்து டைமென்ஷன்ஸ் போடணும். ஆக்சுவல் ஹைட், ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட ஆக்சுவல் ஹைட் என்ன, அதை வந்து எந்த எம்எம்ல வந்து நம்ம ஷார்ட் பண்ண போறோம், அதாவது வந்து இந்த எம்எம் வரைக்கும் வந்து எங்க இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ண போறோம். ஷார்ட் ஃபார்மா அப்படி நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மாற்ற போறோம். அந்த டைமென்ஷன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இஃப் யூ சர்ஃப் ஆன் த இன்டர்நெட்ல நீங்க சர்ஃப் பண்ணீங்கனாலே இப்போ உங்களுக்கு F-22 ராப்டர் வேணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வேணும், நீங்க சர்வ் பண்ணாலே இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த டைமென்ஷன்ஸை வந்து நீங்க மேக் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல்லா ஒரு A2 இல்லைன்னா A1 ஷீட்ஸ்ல வந்து நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணிட்டு அந்த டெஃப்லான் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த டெஃப்லான் ஷீட்ல வச்சு நீங்க கட் பண்ணணும். மேக் யூஸ் ஆஃப் நைஃப் வச்சு நீங்க யூ கேன் கட் த ஷீட்ஸ். ஓகேவா? கட் பண்ணி தனித்தனியா வச்சுக்கோங்க. தென் யூஸ் த கம் க்ளூ கன் டு ஃபிக்ஸ் தட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இஎஸ்சி எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் வந்து இருக்கணும் தான். பட் நான் காமிக்க போற F22ல வந்து ஐ எம் யூசிங் டர்போ. ஐ எம் யூசிங் மைக்ரோ சர்வோ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இஎஸ்சிக்கு பதிலா. நெக்ஸ்ட் Suvi, can you please change the slide? Yeah, I have changed. Yes, பேட்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு மோட்டர், ஒரு ரோட்டர், 2 சர்வோ, ஒரு பேட்டரி, ஃபிளைட் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் எல்லாமே டெஃப்லான் ஷீட்டு, ஸ்டிக்கு, க்ளூ கன்னு, செலோ டேப். அதுக்கப்புறம் கிளாம்ப் பண்ணுவோம். கிளாம்ப் பண்றதுக்காக வந்து கிளாம்பிங் நீடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் நம்ம யூசேஜ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நான் என்கிட்ட இருக்கிற ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை பற்றி, அதாவது ஒரு ட்ரோன், அந்த ட்ரோனை வந்து நான் உங்களுக்கு எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஓகே சுவி, ஐ வில் பிரசன்ட். Yeah, okay. Thank you. I'll change it. Over to you. Yeah, you can now present. Present ஆகுதா? Yeah, yes, it's presenting. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா you can able to see a fighter F22 Raptor. இது வந்து ஒரு ட்ரோன் மாதிரி தான் நாங்க வந்து மேக் பண்ணியிருக்கோம். So you can see இது வந்து aileron பொசிஷனுக்காக நாங்க கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விங்குக்கு கனெக்ட் ஆகிறதுக்காக ஒரு சின்ன கட் பண்ணி நடுவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பீஸ். இதை வந்து அக்கார்டிங் டு வெயிட் ஆஃப் த ட்ரோனோட வெயிட்டை பொறுத்து முன்னாடி ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைட் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகணும். அதுக்காக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 டெஃப்லான் ஷீட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து விங் செக்ஷன். இந்த செக்ஷன் வந்து இங்கேருந்து ஃபுல்லாகவே ஜாயின் ஆகி இது ஃபுல்லாகவே சேர்த்து தான் வந்து நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து விங் வந்து 2 விங்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். யா just explain slowly because video is just not clear. Okay. Yeah. So yes, first aileron section. aileronல வந்து whole ட்ரோனுக்கு வந்து CG கிடைக்கணும்ன்றதுக்காக 3 ailerons வந்து அதாவது 3 டெஃப்லான் ஷீட்ஸ்ல வந்து சேம் சைஸ்ல கட் பண்ணி க்ளூ கன் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து வெயிட் ஆஃப் த ட்ரோன் அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இது விங் ஏரியா plus empennage connected ஆவே வந்து explain the purpose of elevator and control surfaces. Yeah, I'll explain it later. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்க்கா, அதுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டா அது. இல்ல, நான் இதை ஃபர்ஸ்ட் முடிச்சறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ எஸ், இந்த விங் செக்ஷன் இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 விங்ஸ். எம்பனேஜ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 தனியாக இது பண்ணியிருக்கோம், பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காக வந்து இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏர்ல வந்து பறக்கும்போது இது வந்து ஸ்டிஃபண்டாக நின்றுடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரோன் வந்து பறக்காது, கீழே விழுந்துடும். தட்ஸ் வை வி ஹேவ் ஃபிக்ஸ். இங்கே ஸ்டிக் எதுக்காகனா சிஜிக்காக தான். இது வந்து பறக்கும்போது ஸ்டிக்கியா நிக்கணும், அதுக்காக சிஜி பாயிண்ட்ல இங்க ஒரு ஸ்டிக் இது பண்ணிருக்கோம், இங்க ஒன்று இது பண்ணிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்சா வுட் இருக்கு. பால்சா வுட்ல வந்து ஹோல்ஸ் இருக்கு. இந்த ஹோல் பாயிண்ட்ல தான் வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. இந்த 2 ஆப்போசிட் சைட்ஸ்ல வந்து நீங்க ஸ்க்ரூ போட்டுக்கலாம். அந்த மோட்டருக்கு
வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மோட்டரோட என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ரோட்டர் கனெக்ட் பண்ணுவீங்க. தென் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்லாட் ஏரியான்னு சொல்லுவோம். இது வந்து எய்லிரான் செக்ஷனோட பேக் ஹாஃப், இன்னொரு ஹாஃப் வந்து பின்னாடி இந்த சைடில் இருக்கு. ஓகே, இது ரெண்டு பார்த்தீங்கன்னா சர்வோன்னு சொல்லுவோம். இந்த சர்வோ எதுக்காகனா பேட்டரி கனெக்ட் பண்ணி அதுக்கு இது பண்றதுக்காக பேட்டரி அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து யூ கேன் ஃபிக்ஸ். தென் பேட்டரியை வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னா இப்படி இந்த மாதிரி பேட்டரி அண்ட் டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல பேட்டரி வைக்கும்போது உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ஸ்டிஃபண்டா இருக்கும். ஸோ வந்து அந்த பேட்டரி வந்து எப்படி நீங்க பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டோட வெயிட்டை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பேட்டரி இருக்கும். பேட்டரி வந்து ஒரு வேளை வந்து இந்த ட்ரோனோட கெப்பாசிட்டி வந்து வெயிட் கம்மி, பட் பேட்டரி வெயிட் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா ட்ரோன் வந்து மேலே ஃப்ளை ஆகுது. ஸோ அதுக்கு பொறுத்த மாதிரி தான் உங்களுக்கு இது வந்து ஓவராலாக வெயிட் வந்து ஒரு 1 kg கூட வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து பேட்டரி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பேட்டரி அண்ட் டிரான்ஸ்மிட்டர் இந்த இடத்துல இருக்கும். அதை வச்சு நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணி ரிசீவர் கொடுத்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதை வந்து எம்பனேஜ் சொல்லியிருப்போம். இந்த எம்பனேஜ் வந்து மூவ் ஆகும்போது விழுந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா கிளாம்ப் பண்ணியிருக்கோம். இந்த கிளாம்பிங் வந்து சர்வோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரோன். ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மாதிரியும் இருக்கும் இல்லையா, பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மாதிரி இருக்கும் அண்ட் வெரி ஈஸி ட்ரோன். இது இந்த இது எதுக்காக வச்சுருக்கோன்னா ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட் வந்து மோட்டர் வந்து ஃபிக்ஸபிளாக இருக்கணும். அது இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த மோட்டர் யூ கேன் நாட் ஏபிள் டு ஃபிக்ஸ் த மோட்டர், ரைட்? ஸோ அதுக்கு தான் இது பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் வந்து சிஜி பாயிண்ட் அண்ட் தென் வந்து ஸ்லாட் இருக்கிறனால உங்களுக்கு இங்கே வெயிட் கிரிப்னஸ் கிடைச்சிரும். அண்ட் மோட்டர் வந்து நீங்க இங்க வைக்க போறதுனால பேட்டரி வந்து இங்க வைக்க போறதுக்காக நீங்க வந்து இந்த இது பண்ணிக்கலாம், இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? So yes. Okay. Yeah, can I hand over? So இப்போ ஏதோ क्वेश्चंस கேட்டீங்க இல்லையா? Yeah. Shall I show off the questions? Yeah. Yeah, okay. I'll read. So, like this only, the big aircraft are also made by using metals and big motors, asked by J.V. Shabarish. இல்ல பிக் ஏர்கிராஃப்ட் வந்து வேற மாதிரி மேக் பண்ணுவாங்க. இங்க வந்து நம்ம ஈஸியா ட்ரோன் மேக்கிங்காக மட்டும்தான் நம்ம டெஃப்லான் ஷீட்ஸ் யூஸ் பண்றோம். நீங்க வந்து ஏர்கிராஃப்ட் மேக்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெஃப்லான் ஷீட்டை விட வந்து பால்சா வுட் பெட்டர். யூ கேன் யூஸ் பால்சா வுட்ஸ் ஃபார் பிக் ஏர்கிராஃப்ட். பட் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஃப்ளை பண்ண முடியாது. இதுல வந்து ட்ரோன்ன்றனால நீங்க டெஃப்லான் ஷீட் யூஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட், எனி queries? Yeah, any queries, any doubts you are having, please put in chat box, guys. She can answer. So if you have doubts about quadcopter, already we have seen, no? So if you have any doubts related to that also, you can put in chat box, okay? So Nishit has asked some time before, how will the camera cost in a drone quadcopter? Yeah, 1 second, I'll tell you. Students, if you have any doubts, So yeah, drone camera வந்து yeah, you may continue. Shall I tell? Yeah, you may continue. ட்ரோன் கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி பொறுத்து தான் இருக்கும். அந்த ட்ரோனோட சைஸ் பொறுத்து தான் நீங்கள் கேமரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 1200 கிட்ட ஸ்டார்ட் ஆகும் ட்ரோன் கேமராஸ். அந்த கேமராஸில் வந்து ஃபுல் ஹெச்டி குவாலிட்டிஸ் அதெல்லாம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரோன் கேமராவே வந்து ஒரு 4000 10,000 வரைக்கும்லாம் வந்துட்டு மேக்ஸிமமாக காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
Then வேற ஏதாவது doubt? So any questions students related to drone or anything? Sir, if you have any doubts related to drone means you can ask. You can put in chat box. Okay. ஸோ கொஸ்டின் நம்ம கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். பதில் சொல்கிறதுக்கு we are ready. So you can ask. Bhuvaneshwaran asked, we make, Some comments. yeah, we can make cheap and best quadcopter below 10,000 or we. Yes, yes. You can make below 10,000 cheap quadcopter. Yeah. Quadcopters வந்து இப்போ அவங்க இது பண்ணதை பார்த்தீங்கன்னா யா யூ கேன் மேக். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து ஏரியா இருக்கு ட்ரோன் திங்ஸ்க்கு. இஃப் யூ கோ அண்ட் சர்ஃப் இட் தேர் யூ கேன் ஏபிள் டு பை ட்ரோன் திங்ஸ் ஆனால் வந்து நீங்க வந்து சீப் ரேட் வந்து யூ கேன் பை. Yeah, next question. பெங்களூர்ல வந்து Can we fix small cameras in aircraft, your fighter aircraft? We are asking about nano cameras. we can fix. பட் கேமராக்கு நீங்க வந்து செப்பரேட்டா வந்து ப்ரோக்ராமிங் பண்ணணும். You guys can see here. Anything? So front of quad you have no. So there are two. So I'll mark here. You can see my arrow mark. If you see my arrow mark means just put in comment box okay. Can you hear? Can you see this arrow mark? Yeah, it's visible. Yeah, okay. So here you have seeing a red pin and here you have seeing a black pin. Rendu pin theriyudha.